வணக்கம், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கேங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். கன்னியாகுமரி டு காஷ்மீர் ட்ராவலில் இருக்கோங்க. இப்போது ஸ்ரீநகரில் ஒரு சின்ன வில்லேஜில், எந்த ஊர் பேர் தெரியாத ஒரு சின்ன வில்லேஜில் இருக்கோம். இதோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்தோம். ஆமாம், லாஸ்ட்டு ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து இந்த பஸ்ஸில் வந்து இறங்கணும். அந்த வீடியோ பார்க்காதவங்க முந்தின எபிசோடில் இருக்கும், போய் பார்த்துருவாங்க. ஸ்ரீநகரில் இருக்கும். பட்ஜெட்டாக சூப்பராக சோலபாக பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், ஐஸ் கொட்டி கிடக்குது. கண்ட்ரைட்டு டிரைவர் செம்ம ஜாலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணி நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றா சாப்பிட்டோம், டீ குடித்தோம். அவங்களாம் சாப்பிட்டாங்க, நான் ஸ்நாக்ஸு டீ குடித்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ரொம்ப ஜாலியாக சூப்பராக அந்த வீடியோ பார்க்காங்க, போய் பார்த்துவாங்க. இப்போது இங்கே இருந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நிஷா கார்டன் அப்படிங்கிற கார்டன் போக போகிறோம். ஸ்ரீநகர்லேயே நம்பர் 1 கார்டன் அது. அந்த கார்டனுக்கு நம்ம இந்த பஸ்லேயே போக போகிறோம். இதே பஸ் அந்த ரூட் வழியே தான் போவோம். டிரைவர்கிட்ட கேட்டேன்னா நிஷா கார்டன் போக போகிறோம். பஸ்ஸில் ஏறி அது போகிறத நான் பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கலை. ஏன்னா இந்த பஸ் வீடியோ ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டேன், உங்களுக்காண்டி எடுத்து காமிச்சாச்சு. அதனால் நான் பெருசாக ஒன்றும் எடுக்கலை. அப்படியே சும்மா பார்த்துட்டு வரோம்ட்டு எங்களுக்கு வந்தவங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது போகிற வழி பாருங்கள். ஏதோ ஒரு சின்ன கிராமம், சின்ன வில்லேஜுங்க. அப்படியே வந்தேன். அன்பிளான் ட்ரிப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போல்லாம் வர முடியுமா இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜுக்கு? நம்ம டூர் ஏஜென்ட்டு, ட்ராவல் ஏஜென்ட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து வருவாங்களா நம்மளை கூப்பிட்டு? இருக்கு பாருங்கள், மலை சிகரம். லோக்கல் மக்களோட பேசிக்கிட்டு, லோக்கல் மக்களோட பழகிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு நம்ம ட்ரிப்பு. அடுத்து நிஷா கார்டனில் சந்திக்கேன். செம்மையாக இருக்குது. இதே பஸ்ஸில் ஏறி நம்ம நிஷா கார்டன் போவோம். அந்த பஸ்ஸு ட்ரிப்பு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் பார்க்காதாங்க, போய் பார்த்துவாங்க. பஸ்ஸு கிளம்பிடக்கூடாது. பஸ்ஸில் ஏறுவோம். ஏறி நம்ம நிஷா கார்டனில் இந்த பிளாக் கண்டினியூ பண்ணுவோம். போகிற வழியில் எதுவும் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். இல்லைனா இந்த பஸ் ட்ராவலில் போய் நம்ம நிஷா கார்டனில் போய் அடுத்து கண்டினியூ பண்ணலாம். சின்ன வில்லேஜுங்க, சின்ன கிராமம். ஏதோ ஒரு கிராமம். கிட்டத்தட்ட நம்ம 1:30 மணிக்கு ஏறணும். அந்த பஸ்ஸில் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணி வந்துட்டுருக்கோம். சரி, நிஷா கார்டனில் போய் இந்த ப்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, போகலாம். அதே பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ் கிளம்பிடுச்சு. நம்ம நிஷா கார்டனில் டிக்கெட் எடுத்து இறங்கிட்டு பேசலாம். சரியா? நிஷா கார்டன் வழியே போச்சுன்னா இறங்கணும். தெரியல, கரெக்டாக தெரியல. இல்லைனா நம்ம பிளான் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். சரியா? இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கோம். இதை பெருசாக வீடியோ எடுக்க வேண்டாம். பஸ் ட்ராவலு இன்னும் ஃபுல்லாக எடுத்து கவர் பண்ணியாச்சு. இறங்கிட்டு பேசலாம். பஸ்லேயே வந்து இறங்கிட்டேன். இதே பஸ்ஸில். இதுதான் நிஷா கார்டன். நம்ம வந்திருக்க நிஷா கார்டன் தான் வந்திருக்கோம். மணி எத்தனைன்னா மணி 3 ஆக போகுது. ஆமாம், நியூ இயர் அன்னைக்கு 4 மணிக்கு லைவ் போடுதுன்னு சொல்லியிருந்தேன். லைவ் வீடியோ நிஷா கார்டன் உள்ளே போய் போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு ஒரு பாய் சூப்பராக என்ஜாய் பண்ணி கொடுத்தது. பாய், நன்றி இந்த பஸ்ஸுக்கு. சூப்பர் பஸ் அன்றைக்கி. ஆமாம், இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உள்ளே போய் லைவ் போடலாம். இன்றைக்கி ஜனவரி 1, 2025 நியூ இயர். நம்ம யூடியூப்பில் லைவ் போடுதுன்னு சொல்லியிருந்தேன். உள்ளே போய் போடுவோம். போர்டு இது முகல் கார்டன், நிஷாத் கார்டன் இதுதான் போர்டு. உள்ளே விட்டு தான் இது வழியாக உள்ளே போகணும். அந்த பக்கம் தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து பேசுகிறேன். உள்ளே போய் டிக்கெட் எடுப்போம். நான் கேட் இருக்கு பாருங்கள். உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். எடுத்துகிட்டு இருக்க விட 30 ரூபா டிக்கெட் மேலே போட்டிருக்கு. போகலாம், எடுக்கலாம். 1 டிக்கெட் 1. தேங்க்யூ. டிக்கெட் எடுத்தாச்சு. 30 ரூபா, கரெக்டாக 30 ரூபா கொடுத்தேன். டிக்கெட் கொடுத்துட்டாங்க. உள்ளே போகலாம். மெயின் கேட் வழியாக உள்ளே போகலாம். சரியா? இந்த பக்கம் டால் லேக் இருக்குங்க. டால் லேக் இந்த பக்கம் தான் இருக்குது. அது பக்கத்தில் நிஷா கார்டன் அமைஞ்சிருக்கு. உள்ளே போகலாமா? வெல்கம் டு நிஷா கார்டன். போகலாம்.
உள்ளே போனேன்னு பாதி டிக்கெட்டு கழிச்சுக்கிட்டாங்க நினைக்கிறேன். ஃபுல்லாகவே கழிச்சு வச்சுக்கிட்டாரு. பரவாயில்ல. எப்படி இருக்குது இந்த கார்டன்ஸ்லாம்? நம்ம சம்மர் டேத்தில் வந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ விண்டரில் ஃபுல்லாக ஒயிட்டாக தான் இருக்கும். சம்மரில் வந்தால் பச்சை பசின்னு இருக்கும், செம்மையாக இருக்கும். வருவோம் ஒரு நாள். நிஷா கார்டன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒரு கோகுல போதுங்க, அப்படி மேலே ஏறணும். அதுதான் நிஷா கார்டன். விண்டரில் இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அதுதான் காஷ்மீர். வருஷத்தில் 325 நாளும் ஃபுல் கிரவுண்ட் இருக்கும் காஷ்மீரில். இந்த மலை பாருங்கள், மலை சிகரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஸ்னோ கொட்டி தெரியும் அவங்களுக்கு. டிவியில் பார்க்கறவங்களுக்கு நல்லா தெரியும். பச்சை பசேன்னு இருக்கும் நம்ம சம்மரில் வந்தோம்னா. எப்படி இருக்குது? லேக் இருக்குது. லேக் போய் பாட்டு வந்துடுமா அந்த பக்கம். நிஷா கார்டன் பாருங்கள். டால் லேக் பாருங்கள். கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் சுற்றளவுங்க. அந்த பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் அடிச்சு வரணும்னா 16 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. செம பெரிய லேக்கு. பாதி ஃப்ரீஷ் ஆகி போயிருக்கு. ஸ்னோ அந்தளவுக்கு ஒரு வாரம் பெஞ்சது பிறகு பெய்யல. இன்னும் ஒரு வாரம் தொடர்ந்து ஸ்னோ பெஞ்சதுன்னா ஃபுல்லாக ஃப்ரீஷ் ஆகிரும். அது ஒரு போட் ரைடு மாதிரி நம்ம போயிட்டு வந்திருப்போம். அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாட்டுவாங்க. டால் லேக்கு. நிஷா கார்டன் காஷ்மீர்லேயே நம்பர் 1 கார்டன் இந்த நிஷா கார்டன். அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. நம்ம போகலாம். சூப்பர் பிளேஸை பார்த்து உட்காரோம். செம்மையாக இருக்கா? போகலாம். லாஸ்ட் அந்த மலை உச்சி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. ஐஸ் அப்படியே மலை ஃபுல்லாக கொட்டி கிடக்கு. செம்மையாக எப்படி இருக்குது? ஃபுல் க்ரௌடாக இருக்குங்க இந்த விண்டர்லேயும். காஷ்மீரில் அவ்வளோ ஒரு குழந்தையெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம். அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன், பச்சை பிள்ளை கை குழந்தையெல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போகலாம். சரியா? அப்படியே உள்ளே பாருங்கள், ஃபுல் ஸ்னோ. இது கம்மி தான். நான் 2022 வரையில் ஒரு அடி, ஒரு கால் முட்டுக்கால் முங்குத அளவுக்கு ஸ்னோ இருந்துச்சு. இப்போ கம்மி, ஒரு 8 இன்ச்சு 3 இன்ச்சு தான் கிடக்கு இப்போதைக்கு. அந்த ஸ்னோ வேண்டாம் தயவுசெய்து, போதும். அதை அனுபவிச்சது போதும். இதுவே நமக்கு திருப்தியாக இருக்குது. போன தடவை ஸ்ரீநகர் வரல ரொம்ப கஷ்டப்பட்டோம்ங்க. ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு வரும்போது நல்லா இருந்துச்சு, போக இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு போனோம். இந்த வருஷம் ஸ்னோ ரொம்ப இல்லை. நம்ம நாளை கழித்து கிளம்புதும். எனக்கு தேதி 1 ஜனவரி 1, நாளை கழிச்சு ஜனவரி 3 ரிட்டர்ன் கிளம்புதும். கடவுளேன்னு ஸ்னோ விழக்கூடாது. நம்ம ஃப்ளைட் டேக்கப் ஆகணும். சரியா? ஷாலிமார் கார்டனில் போட்டிருக்க மாதிரி லேடிஸ்க்கு அந்த லேடிஸ் காஷ்மீரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதை போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க நல்லாயிருக்கும். 200 ரூபாயில் தேவையோட எடுத்துக்கலாம். காஷ்மீரி கம்மல், காஷ்மீரி ட்ரெஸ் ஃபோட்டோ செஷன். You wear the costume, nice memory for you. பாருங்க, இதே மாதிரி காஷ்மீரி snow background. இதே மாதிரி கம்மல் இதே மாதிரி போட்டு floating and like floating. Photo and sitting. Yes. இவனா போடுவனா நீங்க போடுவீங்கன்னு கேட்காரு. போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்மையாக போயிட்டுருக்கோம். இப்போவுமே இவ்வளோ க்ரௌட். நான் சம்மரில் செம்ம கூட்டம் இருக்குங்க. இந்த கார்டன் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். பூக்கள் பூத்து குலுங்கு. இது அம்புட்டு நம்ம செடி செடியாக இருக்குல்ல, எல்லாம் ரோஸ் செடிங்க. முள் இருக்கும் பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு முள் செடி. இப்போ வந்து எல்லாமே ரோஸ். இப்போ வந்து வெட்டி விட்டுருவாங்க. சம்மர் டைமில் ஆட்டோமேட்டிக்காக வளரும். அப்படி இல்லைன்னா வேறு கண் புது புதுசாக வைப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். போகலாம். சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டு தான் வந்திருக்காங்க. தெரியுது அவங்களுக்கு, சின்ன சின்ன குழந்தைகள்லாம். மலையாளி மாதிரி தெரியுது, மலையாளம் பேசிட்டு போகிறாங்க. சின்ன குழந்தைங்க நிறைய வந்திருக்கு. ஆமாம், நம்ம மக்கள் தான் வர பயப்படுறாங்க. வரலாம், வந்தால் தானே குழந்தைங்களுக்கு எல்லாம் எல்லா கிளைமேட்டும்
இங்கே பாருங்கள், ஒரு ஆள் கை குழந்தைய தூக்கி வச்சுட்டு வராது. தெரியுதா உங்களுக்கு? வரணுங்க. அப்போ தான் எல்லா கிளைமேட்டும் எல்லா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திலாம் அதிகமாகும். எல்லா இதுவும் கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த குளிரையும் தாங்கணும். சூப்பராக போய்கிட்டுருக்கேன். அப்படியே உள்ள வரைக்கும் போகலாம். ஓரளவு பாதி வந்திருக்கேன். இன்னும் தூரம் நிறையா போக வேண்டியிருக்கு. அப்படியே சுற்றி பார்ப்போம். நிஷா கார்டன், ஸ்ரீநகர். போன வாட்டி வந்திருக்கையில் இந்த வாட்டி இந்த ஐஸ்லாம் கம்மி. போன வாட்டி இந்த அளவுக்கு கிடந்துச்சு ஐஸ். இந்த இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது. இப்போ போன வாட்டி வரல, இந்த கால் முட்ட அளவுக்கு ஐஸ் இருந்துச்சு இந்த கார்டனில். நானும் என் ஒய்ஃபு மட்டும்தான் போன வாட்டி இந்த கார்டனுக்கு வந்தோம். கூட்டமே இல்லை. ஒரு 10 பேர் இருக்கும் மொத்தத்தில். 10 பேர் மேலே இருக்காது. அப்போல்லாம் அந்தளவுக்கு வீடியோ நான் பெருசாக எடுக்கலை. ஃபோட்டோஸ் எடுத்து கிளம்பிட்டேன். ஆனால் ஓப்பனில் இருந்துச்சு, ஜனம் வரல. ஸ்னோ, ஹெவி ஸ்னோ அப்போ நான் வந்திருக்கையில். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு பாருங்கள். ஓரளவு நல்ல க்ரௌடுன்னு சொல்ல முடியாது. போன வாட்டி வந்திருக்கையில் இப்போ நல்லா இருக்குது கூட்டங்கள். நிற்காங்க மக்கள், அங்கங்கே நிறைய நிற்காங்க கூட்டமாக. பெரிய கார்டன் அண்ணா. சம்மரில் ஃபுல்லாக இருக்கும் க்ரௌடு, சம்மர் டைமில். ரிட்டர்ன் வரையில் அப்படியே ஃபோட்டோஸ் எடுப்போம். சரியா? செம்ம சூப்பராக இருக்குது. வியூஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். தண்ணி இதில் வடிவமைக்க தெரிஞ்சா வடிதது. இதில் சம்மரில் வந்தால் ஃபுல்லாக வடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் தண்ணி ஃபால்ஸ் மாதிரி வந்து அந்த ஊச்சியாக கும்பும்பாக இருக்கா, அதில் வந்து இந்த வாட்ரு இது மாதிரி போட்டிருப்பாங்க. செம்மையாக இருக்கா. டால் லேக் இருக்குது, தூரமாக இருக்குது. வியூஸ் பாருங்கள், செம்ம வியூ. பார்த்துக்கிட்டே இருக்கும். ஃபுல்லு ரோஸ் கார்டன் இருந்தால் எப்படி இருக்கும்? டோட்டல் ஃபுல்லாக ரோஸ் இருக்கும். அப்போ விதவிதமான ரோஸ் ஃப்ளவர்ஸ். வருவோம் ஒரு வாட்டி. இந்த மலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. தெரியுதா இந்த மலை? தெரியுதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குது, அழகு. சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னும் மேலே அங்கே வரைக்கும் போகணும். அந்த லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு அந்த மூக்கு வரைக்கும் போய்ட்டு வரலாம். போகலாம். இதுதான் கடைசி என்ட்ரன்ஸுங்க. காம்பவுண்ட் வால்ஸ் பாருங்கள். ஃபுல்லாக அங்கே வரைக்கும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. முகல்ஸ் கட்டினது. எந்த காலத்தில் கட்டினாங்கன்னு தெரியல. செம்மையாக இருக்குது. லாஸ்ட் வந்துட்டோம். மணி எத்தனைன்னா 3:30 தான் ஆகுது. ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்க. தண்ணி ஒடியதுக்கு இது ஃபால்ஸ் மாதிரி எல்லாம் உறைஞ்சி போய் கிடக்கு. செம்மையாக இருக்கா. லாஸ்ட்டாக ஒரு வியூ பார்த்துரும். ஃபுல்லாக காம்பவுண்ட் சார். இந்த மலை தான் ஒரு பெரிய அழகு. இப்போ மரம் மறைச்சிருக்கு, தூரத்துக்கு பார்க்க தெரிஞ்சு. செம்மையாக இருக்குது. இது அவங்க நிஷா கார்டன். சூப்பராக வந்து பார்த்துட்டோம். நம்ம அப்படியே சின்னதாக வெளியே போகலாம். சரியா? ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி இங்கேருந்து லைவ் போட்டு விட்டு கிளம்பலாம். சரியா? ஒரு இடத்துல உட்காரோம். ஒரு 1/2 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு போடலாம். இன்னும் இருக்குங்க. அதுக்கு மேலே போயிட்டு வராங்க மக்கள். நான் இதான் லாஸ்ட் நினச்சேன், காம்பவுண்ட் வாலுக்கு அங்கிட்டு. அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நம்மளும் பார்த்து வந்துடுவோம். சரியா? மக்கள்லாம் போயிட்டு வராங்க. நம்மளும் அங்கே வரைக்கும் மேலே உள்ள என்ன வரைக்கும் பார்த்து வரலாம். ஓகே, காம்பவுண்டுக்கிட்ட வந்துட்டோம். லாஸ்ட்டு
மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம். நமக்கு என்ன வேலை, எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வேலை பண்ணுவோம். அப்படி கசன்னு கீச்சு வச்சுருக்காங்க. அப்போது எவ்வளோ பிரம்மாண்டமான இருந்த இது கண்டதை எழுதி கண்டமான கீச்சு வச்சுருக்காங்க. போகலாம். நிஷா கார்டன் இன்னும் இருக்குங்க. இதுதாங்க காம்பவுண்ட் வாழ கடைசியா இது லாஸ்ட்டு. இங்கேயும் பசங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்கா. இங்கே எங்கிட்ட ஒன்றும் இல்லை. வானம் உயர்ந்த மரம், சரியான ஹைட்டில் இருக்குது இந்த மரம். அப்படி போகலாம். இங்கே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இந்த இடத்த வந்து வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லைவ் போடுறதுக்கு வர பசங்க ஐஸ் எடுத்து வச்சு விளாண்டுட்ருக்காங்க. நல்லா தண்ணி கட்டி உறைஞ்சது. நம்மளாம் கை வச்சா கை உறைஞ்சிரும். அவங்க சின்ன பையங்க பாடுவாங்க. அண்ணா விழுந்தான். ஒரு ஆடலாம் என்ஜாய் பண்ணலாம். கை உறைஞ்சிரும். அங்கே வருங்க, அவங்களாம் கை வலி தாங்க முடியாது. இவங்களை ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருப்போம். பெருசாக கேட்ச் பெருசாக உடஞ்சிருச்சு. தள்ளி விளாடுறான். ஃபஸ்ட் டைம் விளாட்ற நல்லாயிருக்கும். நான் போன 2022 வரையிலே நல்லா விளாண்டேன். இப்போலாம் என்னால் முடியாது. அதோட வலி எனக்கு தெரியும் என்ன இருக்குன்ட்டு. பயங்கரமாக வலிக்கும். நம்ம விளாண்டு முடித்த பிறகு தெரியும். கையில் ரத்தம் இருக்காது. அடுப்பில் கங்கில் கொண்டு கை வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் தீக்கங்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தங்கியிருந்தோம்னா எல்லாம் கிடைக்கும். தீக்கங்கு ஹீட்ரு எல்லாமே இருக்கும். நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஓட்டர் ஹாஸ்டலில் லோ பட்ஜெட்டில் தங்கியிருக்கோம். அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால் நம்ம சிச்சுவேஷன் தகுந்த அப்படியே வந்தோமா, வீடியோ எடுத்தோமா, ஃபோட்டோ எடுத்தோமா போயிட்டே இருக்கணும். சரியா? இங்கே எங்கிட்ட ரெஸ்டாரண்ட்டு வீடு எல்லாமே இருக்குது காம்பவுண்ட் சுவருக்கு முன்னாடி. நான் அதுக்கு மேலே வரைக்கும் ஏறி பார்ப்போம். போயிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காரும். வெளியே பார்ப்போம். செம்ம மரங்கள் தான், சரியான மரம். ஃபுல்லாக ஃபுல் கவர் பண்ணால் மரத்தை மட்டும்தான் காமிக்க முடியும். தரையிலேருந்து மேலே கவர் பண்ண முடியல. இந்த கோபுரவாலே கவர் பண்ண முடியலாம். பாருங்கள் அப்போ எவ்வளோ பெரிய மரம்னு. கோபுரம் எவ்வளோ பெரிய மலையை கூட கவர் பண்ணிடும். பக்கத்தில் இருக்கும், அதனால் கவர் பண்ண முடியல. செம்ம உயரம் ஒவ்வொரு மரமும். இதெல்லாம் சம்மர் வந்தால் பச்சை பச்சைன்னு இலையுமா சூப்பராக இருக்கும். குழந்தை விட்டு அங்கே வரைக்கும் போயிட்டு அந்த ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல, அது வரைக்கும் போயிட்டு அப்புறம் சுற்றி அது வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே டயத்தை பாஸ் பண்ணோம். சரியா? இந்த பிஸ்கட் எங்கே வாங்கினது? விஜயவாடாவில் வாங்கினோங்க. விஜயவாடா ரயில்வே ஸ்டேஷனில். சென்னையிலேருந்து கிளம்பி விஜயவாடா முதல் ஸ்டேஷனில் வாங்கினேன் பிஸ்கட். 5-6 நாள் ஆச்சு. சும்மா பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். பொறுமையாக சாப்பிடுவோம். இதில் உட்காந்துக்கிட்டு வெறும் கல்லில் உட்காந்தா குண்டி குளிரும், பயங்கரமாக குளிரும். அதனால் துண்டு உரிச்சிருக்கேன். துண்டு உரிச்சு உட்காந்துட்டு இந்த பிஸ்கட் சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு அங்கே 2-3 நாய் நைக்கி அதுக்கு போட்டு போவோம். சரியா? காஷ்மீர் நாய்க்கு, காஷ்மீர் நாய்க்கு வந்து நம்ம பிஸ்கட் போடலன்னா எப்படி போட்டு போவோம். சரியா? பொறுமையாக சாப்பிட்டு போடும். அந்த தூரத்தை அந்த நாயை நினச்சி கூப்பிட்டேன். தோன்னு கூப்பிட்டு வந்துருச்சு. தா 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 பிஸ்கட் தா தா போட்டேன். திங்கன்னு பார்ப்போம். திங்குது, சூப்பராக திங்கு. தா தா காஷ்மீர் ஸ்ரீநகர் நாய்க்கு பிஸ்கட், குட் டே பிஸ்கட் விஜயவாடாலேருந்து கிடச்சிருக்கு.
அது ஒரு டைலாக் சொல்லுவானே சந்தானம், அது பிரியாணி யாருக்கு கிடைக்கணும் அந்த டைலாக் மறந்து போச்சு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். விஜயவாடாவில் தயாரித்த பிஸ்கட்டு இந்த காஷ்மீர் சிறுநர் நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தால் அது தளபதி யார் மாற்ற முடியும்? நாகூர் ஏதோ காமெடிடா, சரியான மறந்து வச்சு இப்போ டக்குன்னு வர மாட்டேங்கு. பயப்படவும் செய்யுது. அடி பக்கத்தில் போடுவோம், அது நம்மளை பார்த்து பயப்படுது. தான் நான் உன்னை பார்த்து பயப்படுதேன், நீ என்னை பார்த்து பயப்படுதேன். தான் ஏன்டே ஓடுதே அங்கே வாட, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். உடனே மாதிரி 3 நிற்கி 4 நிற்கும் எங்கள் வீட்டில். தான் வா அப்படி பக்கத்தில் தீட்டு ஓடு. பாரு அப்படி வா. ஃபுல்லாக போட்டாச்சு. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, போட்டுரும் அதையும். தான் சாப்பிடு. விஜயவாடாவில் எங்கே தயாரித்தாலும் தெரியல, நம்ம விஜயவாடாவில் ரயில்வே ஸ்டேஷனில் வாங்கினது பிஸ்கட்டு. இங்கே இந்த நாய் கிடச்சிருக்கு, எனக்கு 2, இந்த நாய்க்கு ஒரு 6 கிடச்சிருக்கு. சரி, அப்படியே டைம் பாஸ் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். சரியா? இந்த ஒன்றே ஒன்று இருக்குது, எடுத்து போட்டுரும். நீ எத்திங்க பார்க்கல, அது பார்க்காம இருக்கு. தா எடுத்துருச்சு, பார்த்துருச்சு, தூக்கிடுச்சு. ரைட், சாப்பிடு. போதுமா? சரி, அது திங்கணும்னு தெரியல, போதும் நினைக்க அதுக்கு. சரி, கட் பண்ணுவோம். சாப்பிட்டுச்சா, இவ்வளோ சாப்பிட்டுச்சா, அதே போதும். யாருமே இல்லைங்க, சுற்றிக்கிச்சு தூரமாக 5-6 பசங்க நிற்காங்க, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். பாவம் அந்த நாய் அங்கே வரைக்கும் போயிட்டு பரவாடி வந்துருச்சுங்க, இன்னும் கிடைக்குமா அப்படின்ட்டு பயந்து போச்சு. இவங்க கொடுக்காங்க அப்படின்ட்டு நான் இந்த இது 50-50 இருக்குல்ல, அதையும் போட்டேன். அது உள்ளே தான் வச்சுருந்தேன். அது எதுக்கு, பசியோடு இருக்குது, சாப்பிடட்டும் அப்படின்னு போட்டேன். எல்லாத்தையும் போடும், சாப்பிட்டா சாப்பிடுது, இல்லைன்னா காக்கா குருவி சாப்பிடும். எதுக்காக ஒன்று இறகையாக இருக்கும். போட்டணும் எல்லாத்தையும். ஒன்றே ஒன்று நமக்கு வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் போட்டோம். சாப்பிடட்டும், சாப்பிடு. கொஞ்சம் பழகிடுச்சு, இன்னும் பயப்படுது. அண்ணா ஒன்று எடுக்கு பின்னாடி போகுது. ஸ்டார்ட் முடிக்கட்டும். நம்ம போட்ட பிஸ்கட்டு நாய், காக்கா, கழுகு கூட வந்து எடுத்துகிட்டு போச்சுங்க. அந்த மரத்து உச்சியில் 2 கழுகு இருக்குது பாருங்கள், இந்த ஒன்று இருக்கா, அந்த ஒன்று இருக்குது. அது கூட பறந்து வந்து எடுத்துகிட்டு போச்சு. கழுகு, காக்கா, அங்கே பாருங்க எவ்வளோ காக்கா இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7, இங்கே ஒரு 5-6 நிற்கி. நாய் திங்கி இவ்வளோ சாப்பிட்ருக்கு. விஜயவாடாவில் வாங்கின பிஸ்கட்டு எவ்வளோ வருது, சாப்பாடு கொடுத்துருன்னு பாருங்கள். சரி, மணி எத்தனைன்னு பார்ப்போம். மணி 3:59. லைவ் போட போகிறேன். போடுமா, ஸ்டார்ட் பண்ணுமா? 4 மணிக்கு கரெக்டாக ஆரம்பிப்போம் லைவ். சரியா? லைவ் போட்டு முடிச்சாச்சுங்க. நிறைய பேர் வந்துருங்க, எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்தையும் பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், மெசேஜ் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சிச்சு. பதில் சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். இன்னும் அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி ட்ராவல்ஸ் ஆஃப் வேலூர் தான் இருக்கும். பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். சூப்பராக இருந்துச்சு நானும் உங்கள்கிட்ட பேசினது. சரி, வெளியே கிளம்பலாம். இதோடு இந்த வீடியோ முடிச்சு விடுவோம். லைவில் வந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, நான் பஸ் பிடிச்சி ஹாஸ்டலுக்கு போகிறேன். போகிறத நான் ஒன்றும் எடுக்க விரும்பலை. நான் ஹாஸ்டலில் போய் இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சுங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து. இதோடு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.
நான் பஸ் பிடிச்சி ரூமுக்கு போகிறேன். சரியா, அதை காட்ட விரும்பலை. ஆல்ரெடி ஒரே பஸ் படி மட்டும் போர் அடிக்கும். அங்கே போய் இன்றைக்கி என்ன செலவாங்கிற பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிக்கிறேங்க. போகிற வழியில் பார்பிக்யூ பண்ணிகிட்ருக்காங்க. சிக்கன் மட்டன் சாப்பிட்றன்னு ஆசையாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்ப்போம். ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று மட்டன் ஒன்று 70 ரூபா 80 ரூபாய் சொன்னார். ஒன்று வாங்கி டேஸ்ட் பார்ப்போம். 5-6 பீஸ் தான் இருந்துச்சு. நல்லா இருந்தால் 1 பீஸ் ஆர்டர் பண்ணுவோம். சரியா, வந்துருச்சுங்க ஆர்டர் பண்ணது. மட்டன் ஒரு பீஸ் வந்துருச்சு. சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். சரியா, டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருந்தா லோன் டேஸ்ட் பார்ப்போமா. சியர்ஸ். பேட்ரி லோ ஆகிட்டே இருக்குது, அதான் கட் ஆகிட்டே இருக்குது. பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. இது கட் ஆகிடுச்சுன்னா நான் ரூமில் போய் வீடியோ முடிச்சிடும். சரியா, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதான் ஹோட்டல் ஓனர். சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. 2 வாங்கினேன். 1 சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. 2 வாங்கினேன். சூப்பர். ஹோட்டல் நேம் ராக் வியூ. செலவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோமா. நேற்று ஒரு தடவை தான் சாப்பிட்ருக்கேன். 85 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன். 2 தடவை டீ குடிச்சிருக்கேன். அந்த பஸ் கண்ட்ராக்டரு டிரைவர் கூட ஒரு டீ குடிச்சது சேர்த்து 395 ரூபா ஆயிருக்கு. அடுத்தாப்புல ஆட்டோவுக்கு அந்த கோயிலுக்கு போனதுக்கு ஒரு 600 ரூபா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வரதுக்கு ஒரு 200 ரூபா 800 ரூபா இருக்குது. பஸ்ஸுக்கு எல்லாம் சேர்ந்து 100 ரூபா பஸ்ஸுக்கு இருக்குது. மொத்தம் 1295 ரூபா. 7ஆவது நாள் செலவு. நியூ இயர் அதுமா 7ஆவது நாள் செலவு 1300 ரூபா மொத்தம் செலவாயிருக்கு. ஆமாம், ரூமுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிடுவோம். இந்த ரூமை நாளைக்கு காலையில் காலி பண்ணிவிட்டு நம்ம 2 நாளுக்கு முன்னாடி தங்கியிருந்தோம்ல ஹோஸ்டல் ஸ்ரீநகர், அங்கே போகிறேன். ஒரு நாளைக்கு கேட்டிருக்கேன். சரி வாங்கன்றிருக்காரு, அங்கே போகிறேன். போகிறதெல்லாம் நான் ஒன்றும் வீடியோ எடுக்கலை. நாளைக்கு எதாவது முக்கியமாக இருந்துச்சுன்னா வீடியோ எடுக்க. நன்றி, வணக்கம், பாய்.